ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா ஃப்ரைட் ரைஸ் தான் இன்றைக்கி நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான கேரட், பச்சை மிளகா 1, பூண்டு 1 பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், ஒரு வெங்காயம், பீன்ஸு, கோஸு நல்லா இந்தமாதிரி நீட்டாக கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். சாதம் வடித்து நான் நார்மலாக சாப்பாடு ரைஸ் தான் நான் இன்றைக்கி எடுத்துருக்கேன். சாதம் நல்லா வடித்து இந்தமாதிரி உதிரி ஆற வச்சுருக்கேன். ஃப்ரைட் ரைஸ் மசாலா தான் போட்டு நான் செய்ய போகிறேன். அதுக்கு தேவையான 3 முட்டை. இது எப்படி நான் செய்கிறேன்னு உங்களுக்கு வீடியோவில் காமிக்கிறேன் பாருங்கள். என்னோடய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கடாய் வச்சுட்டு இப்போ முட்டை மட்டும் நம்ம ஃபஸ்ட்டு வந்து பொடி மசாலா பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ முட்டை ரெடி பண்ணுக்க எண்ணெய் ஊற்றி இது ரொம்ப நம்ம பொடி விடக்கூடாது, ஓரளவுக்கு திட்டமாக பொடி வைக்கலாம். மிளகு தூள், உப்பு சேர்த்துக்கலாம். இந்த முட்டையை கொஞ்சம் லேசாக நல்லா பொரிச்சு வச்சு இது ஒரு கிணத்துல மாற்றி கடாயிலே கொஞ்சமாக இன்னும் எண்ணெய் ஊற்றிக்கலாம். முட்டை பொரிச்ச கடாயில் தான் எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ இந்த எண்ணெய் சூடானோடனே வெங்காயம் போட்டுக்கலாம். போட்டு ஒரு வதக்குனோடனே பூண்டு, பச்சை மிளகா போட்டுக்கலாம். இந்த பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகா இந்த 3 கொஞ்சம் ஓரளவுக்கு வதக்கணுன்னே எடுத்து வச்சுருக்க பீன்ஸு, கேரட் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கொஞ்சம் நல்லா வதக்கலாம். இப்போ இந்த 3 காய் சேர்த்து கொஞ்சம் ஓரளவுக்கு தான் வதக்கணும், பாதி தான் வதக்கணும். ஃபுல்லாக வதக்கிட்டால் நல்லா இருக்காது. ஃப்ரைட் ரைஸ்க்கு ஓரளவுக்கு வதக்கினா போகும். பார்க்க காய் நிறைய இருக்கிற மாதிரி தான் இருக்கும். 3 பேர் 4 பேர் தாராளமாக அந்த ரைஸ் 1 ஸ்பூன் சால்ட் போட்டுக்கிறேன். தேவைப்பட்டு அப்புறம் போட்டுக்கலாம். என்கிட்ட சோயா சாக்ஸ் அதெல்லாம் எதுவுமே இல்லை. நான் நார்மலாக இந்த ஃப்ரைட் ரைஸ் மசாலா வச்சு தான் நான் செய்கிறேன். பெப்பர் தூள் மட்டும் தான் போட்டுப்பேன். உங்களுக்கு இன்னும் காரம் அதிகமாக வேணும்னா வெறும் மிளகாத்தூள் போட்டுக்கலாம். பசங்க சாப்பிட்ணுனால காரம் கம்மியாக தான் நான் போட்டு செய்வேன். இந்த காயை கொஞ்சம் ஓரளவுக்கு வதங்கிட்டுங்க. பசங்களுக்கு இந்த மாதிரி ரைஸ் செஞ்சு கொடுத்தீங்கன்னா ரொம்ப பிடிக்கும். காயை சாப்பிட மாட்டேங்கிறாங்கன்னா இந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸில் நீங்கள் செஞ்சு கொடுத்தீங்கன்னா பசங்க நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். அப்புறம் சாதம் மேலே நான் கொஞ்சம் சேர்த்துப்பேன். இது கூடயே ஒரு ஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் சேர்த்து கொஞ்சம் ஒரு அளவுக்கு வதக்கணும். உடனே நம்ம சாதம் இப்போ போட்டு வதக்கணும். பாருங்கள், நம்ம போட்ட காயெல்லாம் வந்து ஃபுல்லாக வேகாது, பாதி தான் நம்மளுக்கு வேகும். பீன்ஸு, கேரட்டு இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு இப்படி இருந்தால் தான் நல்லாயிருக்கும். சாப்பாடு எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நாங்கள் வந்து 4 பேர் சாப்பிட போகிறோம். அதுக்கு தேவையான அளவுக்கு சாப்பாடு சேர்த்துக்கிறோம். அதான் கலக்கி விட்டுக்கலாம். எப்படியும் உப்பு பத்தாது தான் நான் கொஞ்சம் சேர்த்துக்க போகிறேன். அப்புறம் அடியில் விட்டு கலரி எடுங்க. அந்த மசாலாலாம் ஃப்ரைட் ரைஸ் மசாலாலாம் போட்டுருக்கோங்க. பார்க்க காய் உங்களுக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அந்த ரைஸ் கூட சேரும் போது அது கரெக்டாக இருக்கும் நம்மளுக்கு சாப்பிடும்போது. இப்போ மிளகுத்தூள் ஒன்று கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். நான் சேர்த்துக்கிறேன். முட்டை ரெடி பண்ணி வச்சுருந்தோம்ல அது மேலே சேர்த்து கலரலாம். எடுத்து வச்சுருந்தோம்னா அதுவும் மற்ற சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த சூடில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். சுட சுட பரிமாறினீங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க. ரைஸ் ரெடி ஆகிடுச்சு. இது 4 பேர் நல்லா தாராளமாக சாப்பிட்லாம். நீங்களும் இதேமாதிரி செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸாக நம்ம என்ன தான் செஞ்சு கொடுத்தாலும் அவங்க சூடு ஆறின அப்புறம் தான் சாப்பிடுவாங்க. வீட்டில் இருக்கும்போது இந்த லீவில் செஞ்சு கொடுங்க. சுட சுட சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கும் பிடிக்கும், நம்மளுக்கும். பாருங்கள், சூடாக சாப்பிட்டா தான் நல்லா சூப்பராக இருக்கும். அந்த ஃப்ரைட் ரைஸ் ஆற வச்சு சாப்பிட்றதுல சுட சுட சாப்பிட்ணும். இப்போ இதெல்லாம் கொத்தமல்லி போட்டு இறக்கலாங்க. பாருங்கள் ஃப்ரைட் ரைஸ் எப்படி இருக்குது. நீங்களே கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நீங்கள்கிட்ட இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாடா, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.